ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கம்புக்கூழ். இதை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம கம்பு சாதமாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர், தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு கம்பு கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம். இது சம்மருக்கு ஏற்ற ரொம்ப நல்ல ரெசிபி. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கம்பரிசி எடுத்திருக்கோம். இது வந்து நாட்டு கம்பு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்துட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க. இதுதான் நாட்டு கம்பு. கம்பு கஞ்சி சாதத்துக்கெலாம் இந்த தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறது வந்து வீரிய கம்பு. அது இட்லி, தோசை அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் அது நல்லாயிருக்கும். கம்பு கஞ்சி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நாட்டு கம்பு வாங்கிட்டு அதுலேருந்து 1 டம்ளர் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு அது ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு ஊறினா தான் அந்த கம்பரிசி நம்ம மாவு அரைக்கும் போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும் கம்ப்ளீட்டாக. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வடிஞ்சிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு உதிர்ந்து வரணும். பார்த்திங்களா, கையில் ஒட்டாமல் வருது. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வடிச்சிடணும். வடித்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். ரவை பதத்தை விடையும் கொஞ்சம் அதிகமாக கொரகொரப்பு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம சமைக்கலாம். இப்போது அடுத்த நாள் காலையில் அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம். அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நம்ம எந்த டம்ளர் எடுத்துருக்கோமோ அந்த டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதி பிடிச்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கம்பு மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். கை விட்டுட்டோன்னா கட்டி கட்டியாக உருண்டு உருண்டு வந்துடும். அப்போ அது நல்லா இருக்காது. அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விடும்போது கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது தண்ணியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இனி இது கட்டி பிடிக்காது. இனி பயப்பட தேவையில்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி கொதி பிடிச்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். நடுவில் ஒரு 2-3 டைம்ஸ் எடுத்துகிட்டு கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அது வெந்துருச்சுனாலே ஒரு நல்ல வாசம் வரும். அந்த கம்பரிசியோட வாசம் வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே நல்லா மணமாக இருக்கும். அப்போ அது வந்துட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். பார்க்கும்போது நம்மளுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அப்போ அது நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம மூடி வைக்கும்போது தண்ணியாக இருந்துச்சு. இப்போ நல்லா கெட்டியாகி செட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வந்து நம்ம அரைக்கிற பதத்தில் தான் இருக்குது. அந்த மாவு அரைக்கும் போது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா நெருன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் நம்மளுக்கு பிடிச்ச சைடிஷ் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த கருவாட்டு குழம்போட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா இதில் கருவாடு சேர்க்காமல் அப்படியே காரக்குழம்பு மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் பச்சடி இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு காரமாக இருக்கிற மாதிரி சைடிஷ் வச்சு சர்வ் பண்ணுங்கள்.
கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதிலேருந்து ஒரு உருண்டை அளவுக்கு கம்பு சாதம் எடுத்துகிட்டு அதில் நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தயிர், கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப லிக்விடாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கம்பு கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம வெளியிலலாம் இந்த மாதிரி கம்பு கூழ்லாம் வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குமா என்னென்னு தெரியல. பட் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா சுத்தமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம அதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து போட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட கம்பு கஞ்சி வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டோம். புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.